ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010ல வந்த ஒரு தரமான அட்வென்ச்சர் மூவி தான் தி வே பேக். இன்னைக்கு இந்த படத்தை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி பார்க்கணும்னா, ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுற நூற்றுக்கணக்கான கம்யூனிஸ்ட் மக்கள்களை ஒன்னா அரெஸ்ட் பண்ணி சைபீரியான்ற ஒரு மிகப்பெரிய பனி பிரதேசத்துல இருக்கிற ஜெயில அடைக்கிறாங்க. அப்படி அந்த ஜெயில கைதிகளோட கைதிகளா நம்ம ஹீரோவுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த ஜெயில நம்ம ஹீரோ இருந்துகிட்டே இருக்கும்போது எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த ஜெயிலை விட்டு தப்பிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமானு கேட்டீங்கன்னா, அந்த ஜெயிலை சுத்தி 500 கிலோமீட்டருக்கு பனி பிரதேசமா இருக்கு. அதையும் தாண்டி போனா 1000 கிலோமீட்டருக்கு பாலைவனமா தான் இருக்கும். இப்படிப்பட்ட நடுவுல அந்த ஜெயில இருந்துகிட்டு இருக்கும்போது யாராச்சும் தப்பிக்க நினைப்பாங்களா? அப்படியே அங்க இருந்து யாராவது தப்பிச்சாலுமே அவங்க பசியிலே செத்துருவாங்கன்னு அங்க இருக்கிற ஜெயிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஹீரோ கூட சேர்ந்து மொத்தமா 7 பேர் தப்பிக்கிறாங்க. அப்படி தப்பிச்சு போனவங்க எல்லாருமே உயிரோட போய் சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்ற மீதி கதை தான் இந்த படமே. இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ரஷ்யன் சோல்ஜரை ரஷ்யன் மேஜர் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த மேஜர் வந்து அந்த சோல்ஜர் கிட்ட, மரியாதையா உன் தப்ப ஒத்துக்கோ, நீ உளவாளின்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த டாக்குமெண்ட்ல சைன் போடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட அந்த சோல்ஜர் வந்து, இல்ல நான் இதுல சைன் பண்ண மாட்டேன், நான் உளவாளிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படிலாம் நீ கேள்வி கேட்டா சொல்ல மாட்டா அப்படின்னு ஒரு லேடியை கூப்பிடுறாங்க. அந்த லேடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோல்ஜரோட ஒய்ஃப். அப்ப அவங்க வந்து நான் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என் ஹஸ்பண்ட் ஒரு உளவாளி தான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட அந்த சோல்ஜர் வந்து, நான் உளவாளிலாம் இல்ல, எதுக்காண்டி நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த மேஜர் வந்து அந்த சோல்ஜருக்கு ஜெயில அடைக்க உத்தரவு கொடுத்துடுறாரு. அப்ப அப்படியே இப்போ ஒரு பிரம்மாண்டமான பனி பிரதேசத்தை காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்கிற ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு ஜெயில நூறுக்கணக்கான கம்யூனிஸ்ட் மக்கள்களை புதுசா கொண்டு வராங்க. அந்த புதுசா வந்த கைதிகளோட அந்த சோல்ஜருமே இருக்காரு. அந்த சோல்ஜர் தான் நம்ம படத்தோட ஹீரோவே. அப்ப அந்த எல்லா கைதிகளும் அந்த ஜெயிலுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற காட்ஸ்மே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க, அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணா இந்த இடத்த பத்தி சொல்றேன் கேளுங்க அப்படின்னு. இந்த இடம் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நடுவுல இருக்கு, நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணா அந்த இயற்கையா உங்களை கொன்னுடும் அப்படின்னு வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜெயில உள்ள கைதிகளுக்கு அரைகுறையா தான் சாப்பாடு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் சாப்பாடுக்காக அடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் தாத்தா வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும்போது லைட்டா ஒரு பீஸை கீழே போட்டுடுறாரு. அது இன்னொரு தாத்தா எடுக்கலான்ற போது அந்த கீழே விழுந்த சாப்பாடை காலால மிதிச்சு, இது என்னோட சாப்பாடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வாயில வச்சு போட்டுக்கிறாரு. அப்ப அந்த தாத்தாவை பார்த்த நம்ம ஹீரோ வந்து, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த பாதி ஃபுட்டை இவர்கிட்டே கொடுத்துடுறாரு. அப்ப இதை பார்த்த அந்த அமெரிக்கன் தாத்தா வந்து, தம்பி ரொம்ப சின்ன பையனா இருக்கப்பா, அவனுக்குலாம் ஹெல்ப் பண்ணாத, அவன் நாளைக்கு செத்து போயிடுவான், நீ உயிரோட இருக்கணும்ல, இங்க யாருக்கும் எதுவும் காரணம் காட்டாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த தாத்தாவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த தாத்தா வந்து அமெரிக்கன் அப்படின்னு சொன்ன உடனே, அமெரிக்கன் எப்படி இந்த இடத்துல அப்படின்னு கேட்டதுக்கு, ஸ்டாலினுக்கு அமெரிக்கன்லாம் பிடிக்காது, அதனாலதான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னோட பேர் கபாரோன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவுமே என்னோட பேர் யானஸ்னு சொல்லி அவரும் ஃப்ரெண்ட் ஆயிக்கிறாரு. அப்ப எதுக்காக உன்னை ஜெயில போட்டாங்கன்னு அவர் கேட்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவுமே, நான் ஆர்மில இருந்தேன், இருந்தாலும் நான் கம்யூனிஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை தெரிஞ்சுதான் இவங்க என்ன ஜெயில போட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நீ எதுக்கு இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, நான் வந்து ஆக்டர், ரஷ்யனுக்கு எதிராக நான் ஒரு படம் நடிச்சேன், அது பிடிக்காம என்ன 10 வருஷத்துக்கு ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு படம் நடிச்சதுக்கு 10 வருஷமா அப்படின்னு அவருமே ஆச்சரியப்படுறாரு. அப்ப அப்படியே அந்த எல்லா கைதிகளும் இருக்கிற இடத்துக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. அந்த இடத்துல சில பேர் சூதாடிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த கபாரோ வந்து இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இவங்கெல்லாம் நம்மள மாதிரி இல்ல, இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ், அதாவது மக்கள்கிட்ட ரொம்ப துன்புறுத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த கும்பலை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கபாரோ வந்து சொல்றாரு, அவங்களெல்லாம் அப்படி பார்க்காத அப்படின்னு. அப்ப அந்த சூதாடிக்கிட்டு இருக்கிறவனுமே அங்க இருக்கிற ஒரு அப்பாவைய பிடிச்சி, உன்னோட ஸ்வெட்டர் நல்லா இருக்கு, அதை கூட அப்படின்னு சொல்றான். அப்ப இதை கேட்ட அந்த அப்பாவி கைதியுமே சொல்றான், இல்ல நான் தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு கத்தியால வயிற்றுலே குத்தி அந்த ஸ்வெட்டரை புடுங்கிக்கிறான். அப்ப அந்த ஜெயில எல்லா கைதிகளும் என்னென்ன பண்றாங்கன்னு அப்படியே காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜெயில் கைதிகளை வச்சு அந்த ஜெயிலோட காம்பவுண்டை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ஜெயில் கைதிகளை வச்சு அது பக்கத்துல ஒரு சுரங்கமுமே தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும்போது கபாரோவுமே வந்து, என்ன உன் ட்ரெஸ் ஃபுல்லா பேனா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா இதுங்க ரொம்ப என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே கூட்டிட்டு வராரு. அப்போ ஒரு இடத்துக்கு நடந்து வந்துகிட்டே
இருக்கும்போது டம்முன்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னதுன்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது சுரங்கத்துல வேலை செய்யறாங்க, நைட்டு தான் அவங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் அங்க இருக்கிற பனியில புதைச்சு வைக்கிறாரு. அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு காலையில வந்து பாரு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற காட்சிக்கு தெரியாம ஓரமா நின்னுகிட்டே இருக்கும்போது கபாரோவுமே நம்ம ஹீரோ கிட்ட நீ நினைக்கிறது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நீ தப்பிச்சு போக தானே பாத்துக்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு வீரனுக்காண்டி தான் இவ்வளவு நாள் இங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதா அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட ஃப்ரெண்டு லசார்னு ஒருத்தன் அவன் கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் தான் சொன்னா ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கா அப்படின்னு. அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு சாதகமா பனிக்காலமுமே ஆரம்பிச்சிடும், அந்த காலத்துலதான் நம்ம கரெக்டா தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பிளான் மேப் பண்றாங்க. இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நார்த் சைட் கரெக்டா ஒரு 500 கிலோமீட்டர்ல ஒரு லேக் ஆரம்பிக்கும், அந்த லேக் ஒட்டியே போனா மங்கோலியன் பார்டருமே வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பிளான் மேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருந்து கரெக்டா நம்ம தப்பிக்க எத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் பிளான் போட்டு முடிச்ச அடுத்த நாள் வந்து எல்லா கைதிகளையுமே அங்க இருக்கிற காட்ஸ் பனி புயல்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கைதிங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த பனி புயல் தாங்காம அப்படியே மயக்கம் போட்டு பொத்து பொத்துன்னு விழுறாங்க. அப்போ அதுல ஒரு தாத்தா வந்து அந்த காட்ஸ் கிட்ட எங்களை கூட்டிட்டு போறதுதான் கூட்டிட்டு போறீங்க, அந்த காட்டுக்குள்ள இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த காட்ஸுமே கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப இப்படியே இருந்தா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாத்தா அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லா காட்சுமே அந்த தாத்தாவை ஷூட் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த காட்ஸும் யோசிச்சு சரி எல்லா கைதிகளும் அந்த காட்டுக்குள்ள போய் இருந்துகிட்டு இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை கேட்டதும் எல்லா கைதிகளும் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அங்க கிடைக்கிற பொருளை வச்சு ஒரு டென்ட் மாதிரி வச்சு அந்த பனியில இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பனி புயல் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து ஜெயில் வார்டன் வந்து அங்க இருக்கிற எல்லா கைதிகளையும் வரிசையா நிக்க வச்சு சில பேரை செலக்ட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அந்த செலக்ட் பண்ண கைதிகளை அந்த அமெரிக்கன் தாத்தாவும் நம்ம ஹீரோவுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களெல்லாம் எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுரங்க வேலைக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு நம்ம நேத்தே செத்து போயிருக்கலாம் அப்படின்னு. ஏன் அந்த தாத்தா அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரங்க வேலைன்றது சும்மா கிடையாது, ரொம்பவே கஷ்டமா இருக்கும், பூமிக்கு அடியில போயிட்டு நோண்டி அங்க இருக்கிற ஹீட்டே நம்மள பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த சுரங்கத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவரால் சுத்தமா முடியல. அப்ப டயர்டா இருந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு சில இல்யூஷனுமே வருது. அது என்ன இல்யூஷன் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கல் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கல்லு கிட்ட போய்கிட்டே இருக்கும்போது இப்ப அங்க இருக்கிற காட்ஸ் இருடா முன்னாடி வர மரியாதையை வேலை செய்யடா இல்லாட்டி சுற்றுவோம் அப்படின்னு மிரட்டினதுனால அந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டாரு, என்ன முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த தாத்தா கிட்ட நான் இங்க இருந்து என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இங்க இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல நாங்க பிளான் எல்லாம் போட்டோம், இன்னும் கூடிய சீக்கிரத்துல இங்க இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த தாத்தா வந்து சொல்றாரு யாரு அந்த நடிகன் தான் சொன்னானா அப்படின்னு சொன்னதுக்கு ஆமான்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அவன் என்கிட்டயே நிறைய வாட்டி இந்த மாதிரி சொல்லியிருக்கான், அவன் சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்த நாள் நைட்டு அந்த இடத்துல பனி புயலுமே ஏற்படுது. அப்போ கபாரோ கிட்ட நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம இப்பதான் தப்பிக்கணும், இதுதான் சரியான நேரம், பாரு நம்மளோட தடயங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது முட்டாள்தனமா பண்ணாத, அவ்வளவு தூரம் நடக்கணும்னா அதுக்கு உணவு தேவைப்படும், அதெல்லாம் நம்ம ரெடியே பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நம்ம ஹீரோவுமே சொல்றாரு. அதுக்கெல்லாம் எதுவுமே ஒத்துக்காம கபாரோவுமே அதெல்லாம் முடியாது நீ சும்மா வளராதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த கபாரோவுமே சரி ஓகே தப்பிச்சு போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப தப்பிச்சு போகிறதுக்காண்டி அந்த வேலைப்பாடுகளையுமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மாலை கண்ணுல பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து நீங்க தப்பிச்சு தானே போறீங்க, எனக்கும் தெரியும், என்னையும் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் மாட்டேன்றாரு, நான் உங்களுக்கு தடையாலாம் இருக்க மாட்டேன், நீங்க போங்க உங்க பின்னாடியே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவுமே சரி நீ உங்க கூட வரலான்னு ஒத்துக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த சூதாட்டத்துல ஒருத்தன் கத்திய வச்சு ஒருத்தனை குத்துனா பாத்தீங்களா, அவன் வந்து நம்ம ஹீரோ கழுத்துல கத்திய வச்சுட்டு நீ தப்பிச்சு தானே போக போற, என்னையும் கூட கூட்டிட்டு போ அப்படின்னு மிரட்டுறான். இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நீயும் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படியே இன்னும் கொஞ்சம் சில ஆட்கள் சேர்றாங்க. அப்ப இதுதான் கரெக்டான நேரம் நம்ம இந்த ஜெயில விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து சில கைதிகளுமே தப்பிச்சு போறாங்க. அப்ப அந்த ஜெயில இருந்து அலாரமுமே அடிக்குது, இந்த மாதிரி கைதிங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற காட்சுமே வேலையை உடைச்சுக்கிட்டு அந்த தப்பிச்சு போன கைதிகளை பிடிக்கிறதுக்காண்டி துரத்திட்டு போறாங்க. அப்ப அந்த நேரம் நம்ம ஹீரோக்கு சாதகமா இருக்கிறதுனால பனி புயல் ஓவரா இருக்கு. அதனால நம்ம ஹீரோவை தேடுற காட்சுக்கு அவங்களால சரியா கண்டுபிடிக்கவே முடியல. இதுதான் நம்மளோட முக்கியமான நேரம், இப்ப மட்டும் எப்படி
எப்படியாவது தப்பிச்சு ஓடிட்டா நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள அந்த புயல்ல பயங்கரமா ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தப்பிச்சு போனவங்களுக்கு தெரியாது கதையே இனிமேட்டு தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம்னு கூட அவங்களுக்கு தோணி இருக்கலாம். அப்ப மூச்சை பிடிச்சி ஓடி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஓடி அடுத்த நாள் காலையில டென்ட் போட்டு தங்கிக்கிட்டுமே இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஜெயில விட்டு எவ்வளவு தூரம் வந்திருப்போம் அப்படின்னு கேட்டதுக்கு என்னது ஒரு 25-30 கிலோமீட்டர் வந்திருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இது அவ்வளவுதான் வந்திருப்போமான்னு கேக்குறாங்க. அப்ப இன்னும் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எது கிலோமீட்டரா இன்னும் 4-5 வாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்க கூட இருக்கிற எல்லார்கிட்டையுமே நீங்க கொண்டு வந்த ஃபுட் எல்லாம் கொடுங்க, நம்ம ஒன்னா வச்சு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அவங்ககிட்ட இருக்கிற ஃபுட்டை எல்லாத்தையும் கீழே கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சூதாட்டத்துல ஒருத்தனை கொன்னா பாத்தீங்களா, அவனோட பேரு யூரஸ். அவங்கிட்டயுமே கேக்குறாங்க நீ ஏதாச்சும் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு. அப்ப அவன் சார்பா அவனும் கொடுத்ததால அங்க இருக்கிறவங்களுக்கு யூரஸ சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவன் சமயம் வந்தா நம்மளே கொல்றதுக்கு இவன் துணிய மாட்டான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப யூரஸ் எதுக்காண்டி முக்கியமா கூட்டிட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கிட்ட ஒரு சின்ன கத்தியுமே இருக்கு. அந்த கத்திக்காக தான் யூரஸையே சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தங்கினது போது மறுபடியும் அவங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க எல்லாரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த அடிக்கிற காத்து திசையிலேயே நம்ம எந்த பக்கம் இருக்குன்றதையுமே கண்டுபிடிக்கிறாரு. அப்ப நம்ம இந்த பக்கம் போக கூடாது இப்படிதான் போகணும்னு வேற ஒரு ரூட்டை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ஓகே சொல்லிட்டு வேற பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க நடந்து வந்து இப்ப ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஒரு இடத்துல நெருப்பு மூட்டி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க இருந்துகிட்டு இருக்கிற இடம் ரொம்பவே கோல்டா இருக்கிறதுனால அந்த மாலைக்கை நோய் ஒருத்தனுக்கு இருந்துச்சு பாத்தீங்களா, அவ உட்காந்த மேனிக்கே உறைஞ்சு செத்து போயிடுறான். அப்ப அவனை பார்த்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்த எல்லாருமே அவனுக்கு ஒரு இறுதி அஞ்சலி செஞ்சுட்டு உன்னோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு அவங்க பயணத்தை தொடர்றாங்க. அப்ப இப்படியே அவங்க மறுபடியும் பயணத்தை தொடர்ந்து இப்ப வாரக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான எதிரி பசி தான். அப்ப அவங்க ரொம்பவே பசியால வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன புழு கிடைச்சா கூட விட மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க. பசி வந்தா நீயா இருக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் தான். அப்ப நம்ம ஹீரோ கூட வந்தவர்ல ஒரு ஆர்டிஸ்டுமே இருக்காரு. அப்ப கொஞ்ச நாள் இந்த இடத்துல தங்கலான்னு ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் வந்து அங்க இருக்கிற ஒரு பாறையில வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அதை பார்த்து இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஆதிகால மக்கள்லாம் இப்படியும் வாழ்ந்தாங்களா அப்படின்னு. அப்ப இதை கேட்ட அந்த ஆர்டிஸ்ட் வந்து கலாய்க்கிறத விட்டுட்டு முதல்ல ஏதாவது உணவு தேடப்போ அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. நான் உணவு கொண்டு வந்தா அதை நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அன்னைக்கு நைட்டு எல்லாரும் பசியோட தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வேற ஏதோ சத்தமுமே கேக்குது. அப்ப என்னடா சத்தம் கேக்குதுன்னு எல்லாரும் எந்திரிச்சு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஓநாய்கள்லாம் சேர்ந்து காட்டு பன்றியை வேட்டையாடிக்கிட்டு இருக்குதுங்க. அப்ப இதை பார்த்து நம்ம ஆட்களுமே அந்த ஓநாய்களை துரத்தி விட்டு அந்த காட்டு பன்றியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூட வந்தவங்க எல்லாம் இந்த இடத்த விட்டு போனா இதை விட ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்காதே, செத்துதான் போகணும் அப்படின்னு யாருமே வரமாட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நான் ஒரு வாரத்துல திரும்பி வராட்டி நீங்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்க வேணா போய்க்கலாம், நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ எந்த இடத்துக்கு கிளம்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லேக்குக்கு போலான்னு ஒரு பிளான் போட்டாங்கல்ல, அந்த இடத்த நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த லேக்கை தேடி சோலோவா கிளம்புறாரு. அவர் போற பாதையில நிறைய காடு மலைகளா வருது. அப்ப அந்த மலைகளெல்லாம் கஷ்டப்பட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வழியா அந்த லேக்கையுமே கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப அந்த லேக்கை கண்டுபிடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு மறுபடியும் ஒரு இல்யூஷன் தோணுது. அதே வீடு இருக்கு, அந்த வீட்டு பக்கத்துல ஒரு கல் இருக்கு, அது பக்கத்துல நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணா நம்ம ஹீரோ கூட வந்தவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்குமே நம்ம ஹீரோ தட்டு தடுமாறி வந்து சேர்ந்துடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்த உடனே சொல்றாரு இங்க இருந்து 3 நாள் பயணத்துல அந்த லேக் இருக்கு அப்படின்னு. அப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து எல்லாருமே அந்த லேக்கை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காட்டு வழியா எல்லாரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு தாத்தா வந்து பின்னாடி ஏதோ பாக்குறாரு. அப்ப எல்லார்கிட்டயுமே சொல்றாரு நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப இதை கேட்ட எல்லாருமே தயாராகிறாங்க, அந்த ஆளை பிடிச்சி ஆகணும் ஆனா கொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த காட்டுக்குள்ள பொறுமையா சுத்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க நிக்கிறது ஒரு பொண்ணு தானே தெரிஞ்சு நம்ம ஹீரோ போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டீம் ஆட்கள் எல்லாருமே இவன் நமக்கு ஒரு தடையா தான் இருப்பா, இந்த பொண்ணு இருந்தா நம்மளால ரொம்ப நேரம் டிராவல் பண்ண முடியாதா அப்படின்னு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த பொண்ணை அந்த காட்டிலேயே விட்டுட்டு இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்த மட்டும் அந்த பொண்ணை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ கூட சேர்ந்த எல்லாருமே அந்த லேக் பக்கத்துலயுமே வராங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு சகதியில ஒரு மான் மாட்டி இருக்கு. அப்ப கிடைச்சிச்சுனா நமக்கு ஒரு விருந்துன்னு சொல்லிட்டு அந்த மானை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணை ஒருத்தன் தூரத்துல இருந்து பார்த்தான் பாத்தீங்களா, அவன் ஒரு இடத்த நோக்கி போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரான். அப்ப இது எல்லாத்தையுமே அவங்க ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட பேரு எரேனா அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு சரி பாவம் இவன் நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு சாப்பாடுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அடுத்த நாள் காலையில அந்த லேக்ல அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு சில பேத்துக்கு ஷேவிங்குமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே எல்லாரும் அந்த லேக் பக்கத்துல தங்கிக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட் அந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு அந்த பொண்ணை
நீ அவ்வளவா நம்பாத அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து அந்த தாத்தா கிட்ட அந்த பொண்ணு இங்க இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் சம்மதம், நீங்களும் கொஞ்சம் ஒத்துக்கங்களா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணை கூப்பிட்டு மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அப்ப அப்படியே அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஆத்தோட அக்கறைக்கு போனாதான் நம்மளால போக முடியும்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் பனி படர்ந்து அந்த கரை வர ஒரு ரோடு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்ப இது மேல போனா எப்படி நம்ம உடஞ்சு முழுகிடுவோம், அதனால நம்ம நீச்சல் அடிச்சுட்டே போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணுகிட்டயுமே கேக்குறாங்க, உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா அப்படின்னு. இதை கேட்ட அந்த பொண்ணுமே யோசிச்சுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே நீச்சல் அடிச்சுட்டு போகலான்னு ரெடியா இருந்துகிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு திடீர்னு அங்க இருக்கிற அந்த பனி படர்ந்த பாதை மேல ஓடிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்ற திரும்பி வந்துடும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு எப்படியோ அந்த கரைக்குமே ஓடி போயிடுறா. அப்ப அந்த பொண்ணே போயிட்டா நம்மளும் போலான்னு எல்லாருமே அது மேல ஓடி போய்கிட்டே இருக்கும் போது அந்த பனி பாதையுமே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அது முழுசா உடையறதுக்குள்ள இவங்க எல்லாருமே அந்த கரைக்குமே வந்து சேர்ந்துடுறாங்க. அப்ப ஏன் அந்த பொண்ணு அவசரப்பட்டு ஓடி வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. தனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்றத தெரிஞ்சா இவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயத்துலதான் இந்த பொண்ணு அது மேல ஓடி வந்திருக்கா. அப்புறம் எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த அமெரிக்கன் தாத்தாவும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு வராங்க. அப்ப அந்த தாத்தா வந்து அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு, உங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த பொண்ணுமே சொல்றா, ஆமா இப்ப எங்க அம்மா அப்பா உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வார்ஷாக்கு பக்கத்துல நாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தோம். அப்ப நாங்க மக்களை கொடுமைப்படுத்துறோம் அப்படின்னு ரஷ்யன்ஸ் எங்க அம்மா அப்பாவை சாவடிச்சிட்டாங்க, என்ன ஜெயிலுக்குமே அனுப்பிட்டாங்க. அந்த இடத்துல என்ன ரொம்பவே கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது தாங்க முடியாம நான் தப்பிச்சு வந்த போதுதான் நான் உங்களை பார்த்தேன், அப்படியே உங்க பின்னாடி நான் வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு பேசுறதையெல்லாம் அந்த தாத்தா கேட்டுக்கிட்டு அவ பொய் சொல்றான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப அந்த தாத்தா அந்த பொண்ணு கிட்ட சோவியத் யூனியன் தான் வார்ஷாக்கே போகலையே, அது ஜெர்மனியோட எல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுக்காண்டி இப்ப எங்க கிட்ட பொய் சொல்ற, நாங்க ஃபுல்லா பொய் கேட்டே வாழ்ந்துட்டோம், அதனால உண்மை பேசி பழகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாத்தாவும் அந்த பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க எல்லாரும் பயணம் பண்ணிக்கிட்டு வரும்போது தூரத்துல ஒரு டவுனுமே இருக்கு. அப்ப அந்த டவுனை தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கும் போது இங்க இருந்தா நமக்கு ஆபத்து, நம்ம காட்டு வழியா சுத்திட்டே போலாம், அவங்க கிட்ட கொடூரமான நாய்க்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற காட்டு வழியா இவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவங்க கூட வந்து அந்த ஹோல்கான்றவன் காணோம், எங்க போனானே தெரியல. அப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனெல்லாம் நம்ப கூடாது, நம்மள மாட்டி விட்டு அவன் எஸ் ஆயிடுவான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோமே சரி ஓகே அதுவும் கரெக்ட் தான், வாங்க கிளம்பலான்னு எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அப்ப அந்த ஹோல்காவுமே நடந்து வரான். அவனை பார்த்த உடனே அடிக்க போறாங்க, எங்கடா போன எங்க கிட்ட சொல்லாம அப்படின்னு. அப்ப அந்த ஹோல்கான்றவனுமே சொல்றான், நான் இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க செத்துருவீங்க, பாருங்க நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த டவுனுக்குள்ள போய் திருடி உணவு எடுத்துட்டு வந்திருக்கான். அப்ப ஹோல்கா கொண்டு வந்த சாப்பாடை எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு அவளோட உண்மையான ஸ்டோரியை எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. எங்க அப்பா அம்மா போலிஸ்ட் கம்யூனிஸ்ட், அவங்க வந்து ஃபாரினோட கம்யூனிஸ்ட் ஆள் கூட எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது எங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப நான் சின்ன பொண்ணா இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டாங்க. எனக்கு 10 வயசுல ஒரு தம்பியுமே இருந்தான், அவனையும் கொன்னுட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு அவளோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோவுமே ஃபீல் பண்றாரு. ஏன்னா அவருக்கு இதே மாதிரி நடந்திருக்கு இல்லையா, அதனால. அப்புறம் அடுத்த நாள் அந்த டவுனுக்கு பக்கத்துல இருந்த காட்டுல இருந்து கிளம்பலான்ற போது அந்த டவுன்ல இருந்து ஆட்கள் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே அவங்க எல்லாம் வராங்க, அவங்க கண்ணுல நம்ம படக்கூடாதுன்னு அங்க இருக்கிற புதர் பக்கத்துல அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்கள சுத்தி பயங்கரமா கொசு கடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கொசுக்கடினால ரொம்பவே தாங்க முடியாம நெருப்பு மூட்டுறாங்க. அப்ப அந்த நெருப்பை பார்த்து யாராச்சும் வந்துட போறாங்க அப்படின்னு நெருப்பு அணைச்சிக்கிட்டே இருக்கும் போது அதுல ஒருத்தன் என்னாலலாம் இந்த கொசுக்கடியை இனிமேட்டு தாங்க முடியாதா அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த டவுன்ல இருந்து வராங்க பாத்தீங்களா, அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கொசு கடிக்குது அப்படின்னு. இதை கேட்ட அந்த ஊர்க்காரங்களுமே நீங்க யார் என்னன்னு கூட கேட்காம ஒரு இலைய செயின் மாதிரி மாட்டி விடுறாங்க. இந்த இலை இருந்தா எந்த கொசுவுமே கடிக்காது போல. அப்ப இதை தெரிஞ்ச எல்லாருமே கழுத்துல ஒண்ண மாட்டிக்கிட்டு அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அப்படியே அவங்க எல்லாரும் நடந்து வந்து இப்போ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த தாத்தாவோட காலை பார்த்தா பயங்கரமா வீங்கி இருக்கு. நடந்து நடந்து பாவம் காலே பொத்து போயிருச்சு. அப்ப அந்த பொண்ணு வந்து அந்த தாத்தாவோட காலை கிளீன் பண்ணிட்டு சின்ன கட்டுமே கட்டி விடுறா. அப்புறம் எல்லாரும் நடந்து வந்து ஒரு வழியா ரஷ்யாவோட எல்லைக்குமே வராங்க. அப்ப அந்த எல்லையில பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் காவ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த காவக்காரவங்க எல்லாம் போகட்டும், நம்ம பொறுமையா போய்க்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஹோல்காவோட நெஞ்சில ஸ்டாலினோட டேட்டோவை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஒருத்தன் என்ன உன்னை ஜெயில அடிச்சவனோட போட்டோவை நெஞ்சில டேட்டோவா குத்திருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்டு காண்டான ஹோல்காவுமே அவங்க கூட சண்டைக்கு போறான். அவரை பத்தி உனக்கு தெரியுமா, இருக்கிறவன்கிட்ட புடுங்கி இல்லாத ஆள்கிட்ட போய் கொடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் அவரை பத்தி எல்லாம் நீங்க பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல அப்படின்னு அவரு கூட சண்டைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே ஈவினிங் ஆகுது. அந்த எல்லா பக்கத்துல ரஷ்யன்ஸ் இல்லாததால இதுதான் கரெக்டான நேரம், இப்ப நம்ம போகலாம் அப்படின்னு அந்த எல்லா பகுதியை கடந்துகிட்டே இருக்கும் போது அப்ப எல்லாருமே
பாய் பாய் ரஷ்யா, இனிமேட்டு உன் பக்கமே நான் வரமாட்டேன்னு ஜாலியா கடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஹோல்கா மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க எல்லாரும் போங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே இருந்தா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க எப்படியாச்சும் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல, நான் இந்த ஊர்ல இருக்கதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு தனிப்பாதையா போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சரி ஓகேன்னு ஹோல்காக்கு பாய் சொல்லிக்கிட்டு இவங்க மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அப்ப அப்படியே எல்லாரும் நடந்து வந்து அவங்க எல்லாரும் எந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த டவுன் பக்கத்துலயுமே வராங்க. அப்ப எப்படியோ ஒரு வழியா வந்துட்டோம்டான்னு எல்லாரும் சந்தோஷமா அந்த டவுனுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது தான் தெரியுது அந்த டவுன்ல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல அப்படின்றது. அப்ப எங்கடா போனாங்க, ஒருத்தர் கூட இல்லையேன்ட்டு அங்க இருக்கிற ஒரு சர்ச்சுக்குள்ள போய் பார்த்தா அந்த சர்ச்சு அப்படியே இடிஞ்சு போய் கிடக்குது. அப்ப இந்த இடத்துல ஒரு போரே நடந்திருக்கு, இங்க இருந்தா சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேற எங்க போறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப யாரும் மனசை தளர விடாதீங்க, இங்க இருக்கிற பாலைவனம் 500 கிலோமீட்டர் வரும், அதை எப்படியாவது நம்ம கடந்து போயிட்டா டிபெட், அப்படியே நம்ம போனா இந்தியா வந்துடும், நம்ம இந்தியால ஜாலியா இருக்கலான்ட்டு மறுபடியும் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பயணத்தை தொடர்றாங்க. அப்ப அப்படியே எல்லாரும் அந்த பாலைவனத்துல நடந்து போய்கிட்டே இருக்கும் போது ஒரு குதிரை சத்தமுமே கேக்குது. என்னடா இந்த இடத்துல குதிரை சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா 3 குதிரையில 3 காவக்காரவங்க வந்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து அந்த தாத்தா கிட்ட நீங்க ரஷ்யன்ஸா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க ரஷ்யன்ஸ் இல்ல அமெரிக்கன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படி எந்த இடத்துக்கு நடந்து போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு நாங்க லாசாக்கு போறோம் அப்படின்னு. எங்க யாத்திரைக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாத்தாவும் ஆமான்னு சொல்றாரு. அப்ப உங்ககிட்ட குதிரை இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு சொன்னதால அந்த 3 பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப அந்த குதிரையில வந்தவங்களும் போன உடனே மறுபடியும் இவங்க நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் குதிரை மேல வில்லோட நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அவங்ககிட்ட போய் எனக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையனுமே அவங்ககிட்ட இருந்த தண்ணியை தூக்கி போட்டு அப்படியே போயிடுறான். அப்ப அந்த கீழே போட்ட தண்ணிக்கான அவங்க எடுத்துட்டு அப்படியே நடந்து போய் ஒரு இடத்துல அந்த ஃபுல் பாலைவனத்தை பாக்குறாங்க. கண்ணு கிட்ட தூரம் வர ஃபுல்லா பாலைவனமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப சரி வழி இல்ல, நம்ம திரும்பி போனாலும் செத்துருவோம், அதனால இந்த பாலைவனத்துல போயாவது சாகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த பாலைவனத்துக்குள்ள இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பாலைவனத்துல அடிக்கிற வெயில்ல இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அது எதுக்குமே தளராம முடிஞ்ச வர நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மறுபடியும் அவங்களுக்கு அந்த பசின்ற எதிரி மறுபடியும் வந்து அங்க கிடைக்கிற சின்ன சின்ன ஓனாக்கள் எல்லாம் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எல்லாரும் நடந்து போய்கிட்டே இருக்கும் போது வேற ரூட்டை இப்ப காமிக்கிறாரு, நம்ம இப்ப இந்த பக்கமா போகணும் அப்படின்னு. இதை கேட்ட அந்த தாத்தாவுமே அந்த பக்கமா எதுவுமே இல்ல, அங்க பாரு ஒரு மரம் இருக்கு, அப்படின்னா அங்க தண்ணியும் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த மரத்து பக்கமா போலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து அது வெறும் காணல் நீர் தான், அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது அந்த தாத்தாக்கும் நம்ம ஹீரோக்கும். அப்ப எல்லாருமே அந்த தாத்தா பேச்சை கேட்டு அந்த மரத்து பக்கமா நடந்து போறாங்க. நம்ம ஹீரோவுமே அவங்ககிட்ட எவ்வளவு சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க, அது உண்மை கிடையாது வெறும் காணல் நீர் அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ பேச்சை கேட்காம அந்த தாத்தா பின்னாடியே அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது சரி ஓகே நம்மளும் அப்படி போகலான்ட்டு இப்ப நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த தாத்தா சொன்ன மாதிரி அந்த இடத்துல தண்ணியுமே இருக்கு. அதை பார்த்ததுமே எல்லாருமே அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட இருந்த எல்லா வாட்டர் பாட்டிலையுமே தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு இங்கே இருந்தா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அவங்க அந்த பாலைவனத்துல நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க அந்த அடிக்கிற வெயில்ல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த தாத்தா ஒரு விஷயத்த பார்த்து எல்லாரும் திரும்பி போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மணல் புயலுமே அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்களுமே அங்க இருக்கிற ஒரு மணல் திட்டு முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த புயல் போற வர. அப்ப அந்த மணல் புயலுமே அடிச்சுட்டு போகுது. இப்ப அவங்க மறுபடியும் அந்த பயணத்தை தொடர்றாங்க. அப்ப அப்படியே அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுமே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுறாங்க. அப்ப என்னடான்னு அந்த பொண்ணை தூக்கி பார்த்தா அந்த பொண்ணோட மூஞ்சி ஃபுல்லா ரெட்டா இருக்கு. அப்ப அந்த பொண்ணோட காலை பார்த்தா வீங்கி இருக்கு. அப்ப அந்த பொண்ணு எழுப்பி அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம வேணா இந்த இடத்துல தங்கலாமான்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு இல்ல வாங்க கிளம்பலாம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு அப்படியே தட்டு தடு மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அதுல ஒருத்தன் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு வாங்க எல்லாரும் நடந்து போலான்னு போய்கிட்டு இருக்கிறான். அப்ப அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்தா அவங்க இறந்தே போயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு இறந்துட்டான்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துல புதைச்சிட்டு அவளுக்கு ஒரு இறுதி அஞ்சலி செஞ்சுட்டு மறுபடியும் எல்லாரும் அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அப்ப அப்படியே அந்த பாலைவனத்துல அவங்களால முடிஞ்ச வர நடந்து போறாங்க. ரெஸ்ட் எடுத்து பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல அந்த தாத்தாக்குமே முடியல. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு இதுக்கு மேல என்னால சுத்தமா நடக்க முடியாது, என்னை விட்டுட்டு இதோட நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து நீங்க எல்லாருமே முன்னாடி போங்க, நானும் இந்த தாத்தாவும் கொஞ்ச நேரத்துல வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருமே போக மாட்டாங்க. பரவாயில்ல நீங்க முன்னாடி போய்கிட்டே இருங்க, நாங்க கொஞ்ச நேரத்துல வரோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்களுமே போறாங்க. அப்ப அப்படியே நைட் ஆகுது. அங்க இருக்கிறவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படியோ அந்த தாத்தாவை கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்ப அந்த இடத்துல அவங்க எல்லாரும் தங்கிக்கிட்டு இருக்கும்போது காலையில ஒரு பாம்பு ஊர்ந்து போகுது. அதை ஒருத்தர் நோட் பண்ணி அந்த பாம்பை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்கான். பாம்பு இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கும் அப்படின்னு. அப்ப அவனும் அப்படியே அந்த பாம்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு சகதி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அப்ப வாங்க இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சகதியை இப்போ குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பாம்போட சட்டை இருக்கிறதுனால பாம்பு இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும்.
அது அடிக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு பாம்பு அடிச்சு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு அடுத்த நாள் பார்த்தா அந்த தாத்தா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. தாத்தா நடக்கிறாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிச்சம் இருக்கிறவங்களுமே அந்த தாத்தா பின்னாடி நடந்து போறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன ஆறுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் இப்ப குளிச்சுட்டு அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்ப மறுபடியும் அவங்க காடு மேடு மலையில நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பனி பிரதேசம் மாதிரி இருக்கு. அப்ப அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாசா. அப்ப அங்க போய் கொஞ்ச நாள் தங்கலான்ட்டு அந்த பனிமலை மேல ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு வந்த உடனே அங்க ஒரு கிராமமுமே இருக்கு. அதுல ஒருத்தர் நம்ம ஹீரோ கூட வந்தவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஹெல்ப் பண்ற தாத்தாவுமே நீங்க எங்க போனோம் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க இந்தியா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க 2 மாசம் இங்க தங்கிதான் ஆகணும், ஏன்னா இப்ப பனி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இப்ப நீங்க போனீங்கன்னா உங்களால சத்தியமா முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிறவங்களுமே சரி ஓகே 2 மாசம் நம்ம இங்கேயே தங்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து 2 மாசம் நம்ம இங்கே இருந்தா சோம்பேறியா மாறிடுவோம், அது அப்படி இருக்க கூடாது, நம்ம இப்பயே கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு பனின்னு கூட பார்க்காம அப்படியே அவங்க எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மிச்சம் இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வழியா இந்தியாவுக்குமே வந்து அடையிறாங்க. அப்ப இந்தியாவுக்குள்ள இவங்க எல்லாரும் வந்த உடனே இந்திய மக்கள் எல்லாருமே அவங்கள கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு மேல இவங்க டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுவும் நடந்தே. அப்ப இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திய மக்களுமே அவங்கள வெல்கம் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு இல்யூஷன் வரும் பாத்தீங்களா, ஒரு வீட்டு முன்னாடி கல்லு இருக்கிற மாதிரி. அப்ப அந்த இல்யூஷனை காட்டுறாங்க. அந்த கல்லுக்கு கீழே நம்ம ஹீரோவோட வீட்டு சாவி இருக்கு. அதை திறந்து போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் உள்ள இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்களோட ஒய்ஃபை கட்டுப்பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வயசான மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு வேற சொல்றாங்க. சோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். சோ ஹேவ் a great day.